வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாங்க பழகலாம் சீசன் 2. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. உங்களை அசர வைக்கிற மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி சூப்பரான பல பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் இல்லை பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளவு போல நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிடலாம். ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பிரதான அனுசரணையாளர் வந்திருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் வந்து பயங்கர ரீச் ஆகி ஒபாமே கிட்டத்தட்ட 9 கால் பண்ணிருக்காங்க. அதான் பண்ணுறாங்க. ப்ளீஸ் பண்ணுங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களாம் ஒரே ஜாலி அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு நாங்கள் இப்போ சொல்லிடலாம்ல. வளவு போல நம்ம ஜட்ஜஸ் தானே. ஜட்ஜஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட பிரதான அனுசரணையாளர்கள் சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா வாய் அப்படியே நம்ம இருந்தா வாயில் ஏதோ போட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ். உலகத்திலே வந்து பெஸ்ட்டான ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். என்னன்னா இப்போ வந்து நீ மற்ற ஜம்பு பீனட்ஸ்லாம் சாப்பிட்டேன்னா நிறைய ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா. இதில் அப்படியான எதுவுமே இல்லை. அப்படியா? செம்ம இது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. சரி. இப்போ ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு வேற ஏதாவது மாத்து சொல்லுவாரு. ஹஸ்பண்டா? யாரடா அது? இல்லையா? இல்ல கிடையாது. இனிமேலும் கிடைக்காது போல இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜம்பு பீனட்ஸ் நீ வாயில போட்டேன்னா எதுவுமே இல்லாம நம்ம டிவியே பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியா? எஸ். அவ்வளவு சூப்பரா இருக்குமா? சரி, ஓகே. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் தான் இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில் பிரதான அனுசரணையாளராக இருக்காங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து அடுத்தது வந்து எங்களுடைய ஜட்ஜஸை வந்து நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கும் வந்து 2 மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. ஸோ நந்தகுமார் ஜி அண்ட் நிலுக்ஷியாக்காவை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம். ரொம்ப அழகா எங்களுடைய மாஸ்டர் ஜி அவருடைய நடன திறமையால எங்களுடைய நிகழ்ச்சியை ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ நிலுக்ஷியாக்கா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அவங்க கல்யாண நாள். அதுதான் புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க. 60 வருஷம். வாவ். சோ இன்னையோட 60 கல்யாணத்தை கொண்டாடிட்டீங்க. நம்ம நிலுக்ஷியாக்காக நம்ம வாழ்த்துக்கள் 20 உள்ள 42 பேத்திகளோட வந்து சூப்பர். இது ஒரு அசாத்தியமான வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம நிலுக்ஷியாக்காக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓகே, இன்னும் இவ்வளவு நாளா இப்படி இதே இளமையோட இருக்கீங்க. தங்க பஸ் வந்து சாப்பிடுறீங்களா? இவங்க நல்லா இருக்கா. புருஷன் கிழவன் ஆயிட்டார். அவர் எப்படி பார்த்து எப்படி இருக்காரு? 60 பிள்ளைக்கு அப்பதான். நான் அப்படி இல்ல. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வர்றதுக்கு காத்துட்டே இருக்கு. ஸோ என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருங்க. ஸோ உங்களுக்காக அங்க ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் 2 நாங்க வச்சிருக்கோம். நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். வாங்க பழகலாம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே ரொம்பவே சூப்பராக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கோ ராஜா அண்ட் டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது டிஸ்கோ ராஜா டிஸ்கோ ராஜாக்கு பதில் யாரோ புள்ளி ராஜா வந்து நிற்கிறாரு. அவர் டிஸ்கோ ராஜாவா? ஆமாம், அவர் தான் டிஸ்கோ ராஜா. அண்ட் டிஸ்கோ ராஜாவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரம்மாண்டத்தின் மறுபெயர், அதாவது சங்கர் அடுத்தது வந்து இவர் தான். ஏன்னா மகாநதி சங்கர் தானே. டிரெக்டர் சங்கர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத தாண்டி இவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துல ரொம்ப சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து கலக்க போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம். Sana, flowers, miss you. இதுதான் நம்ம பேலஸ். இங்க நாதா ராஜா, நீதா ராணி. உனக்கு பிடிச்சதெல்லாம் குவிச்சு வச்சிருக்கேன். உனக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான 2 விஷயம். ஒன்னு நான், இன்னொன்னு நீ. வசீகரன் இங்க வந்தானா? இல்லையே. போய் அவன் இங்க வந்திருக்கான். இல்ல, இந்த ரூமுக்கு வேற ஒரு ரோபோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. 10 நிமிஷம் கேமரா வேலை செய்யல.
உன்னோட திடீர் மனமாற்றம், கரண்ட் கட்டு, ஜெனரேட்டர்ல தண்ணி. வசீகரன் நீங்க தான் இருக்கா? என்னாச்சு சனா? தலை சுத்துதா? இப்போ சுத்தம் பாரு. உன்னை உருவாக்குனவன் நான் தான். என்னால உன்னை அழிக்கவும் முடியும்னு சொன்னியே. இப்ப என் கையாலேயே சாக போறப்பா. என்ன பாக்குற? இது நானே செஞ்ச கை துப்பாக்கி, ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? உன்னை எங்க சுடலாம்? என்னை அழிக்க நினைக்கிற மூளையா, இல்ல என் சனா குடியிருக்கிற இதயத்தையா? என்னை அழிக்க நினைக்கிற மூளையை தான் சுடணும். என்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஓகே சூப்பர். நம்ம சாம் மெண்டசன், அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் பகல் அடிக்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம டிஸ்கோ ராஜா. 3 பேர் வந்து சேர்ந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இவர் புதுசாக வந்திருக்கீங்களா நீங்கள்? இல்லை, எனக்கு இன்னைக்கு தானே தெரியும், அதுதான் கேட்டேன். சரி, நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க. ஜமீலா. ஜமீல். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காராம். சரி, ஓகே ஜட்ஜஸ், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். வளமை மாதிரி தனு சொன்ன மாதிரி பிரம்மாண்டமே தான். டிஸ்கோ ராஜா பொறுத்தவரையிலே வளமையாக நிறையா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வில்லனான கேரக்டர்ஸுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை எடிட் பண்ணி கொடுக்க வேண்டிய அத்தனை பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக ஒரு குட்டி கதையாக அந்த படத்தை, எந்திரன் படத்தை வந்து ஒரு குட்டி கதையாக பண்ணியிருக்கார். அதில் நிறைய விஷயங்களில் பார்க்கும்பொழுது கற்பனை பண்ண முடியாத அளவு சகானான்ற பாடல அந்த சம்மந்தமே இல்லாமல் அது உள்ளே போட்டிருக்காரு. அப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஒரு சங்கரை மீறி இவர் ஒரு ஈழத்து சங்கர் மாதிரி ஒரு கற்பனையை பண்ணியிருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்டப் வந்து ஒரு வித்தியாசமாக இது எங்கே பண்ணாருன்னே தெரியல, அந்த அளவில் ரொம்ப அழகாக அதை அர்ப்பணித்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சகோதர மொழியான ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டிஸ்கோ ராஜா பொறுத்தவரையில் வளமையாக எப்பயுமே பெஸ்ட்டாக பண்ணுவார். இது வந்து பண்ண ப்ரோக்ராம்களில் இது ரொம்பவும் பெஸ்ட்டாக பண்ண ஒரு விஷயம். ஆல் த பெஸ்ட். ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸும். டிஸ்கோ ராஜா அவரை பற்றி சொல்லணுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து அணுவாக அவர் ரசிச்சிருக்கார். அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனுன்றது இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரியுது. அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருந்தார். ஓவராலாக நீங்கள் 3 பேருமே பண்ணது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். ஒரு பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததாவது எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒருத்தர் வர்றாரு. எஸ், ஓகே. கல்யாணத்துக்கு போனவர் இப்போ வளகாப்புக்கு தான் வந்திருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம விஜய். ஒரு பார்க்கும்போது நம்ம வாங்க போல இளைய தளபதி அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா ஸ்டாண்டப் காமெடியை பண்ணக்கூடியவர். ஸ்டாண்டப் காமெடி புயல் அப்படின்னு சொல்லலாம். புயல் அதெல்லாம் சொல்லுங்க. புயல், எரிமலை, பனிமலை, எஸ், மலை தேக்கம், இடுக்கு, முக்கு, அப்புறம் சந்து, இதெல்லாம் சொல்லுமா. இப்போ பேச அவரை கூப்பிட்டுருவாங்க. சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஹிம். வார வாரம் வசந்தத்தை கொண்டு வரும் எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த சொந்தங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு,
ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுடைய வாங்க பழகலாம் சீசன் 2 அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்கிறோம். அதே சொந்தங்கள், அதே அரவணைப்போடு, அதே ஆரவாரத்தோடு எங்களை சந்திச்சிருக்காங்க, எங்களை வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து எங்களுடைய அன்பார்ந்த நடுவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பொதுவாக நீங்கள் வந்து நகைச்சுவை அப்படின்றத நீ கடையில் கூட வாங்க முடியல, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறி போச்சு அப்படின்றதுக்கு வந்து நிறைய உதாரணம் சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை மாறியே போச்சு. ஏன்னா சார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்மலாம் பழைய படம் பார்த்துருப்போம். எம்ஜிஆர் காலத்து படம்லாம் சாருக்கு நல்லா தெரியும். எம்ஜிஆர் படத்தில் நம்ம சரோஜதேவி, நம்ம கேஆர் விஜயாலாம் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. இங்கே ஜாக்கெட் இங்கே இருக்கும். அப்புறம் 80, 90 பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன், ஜோதிகாலாம் போட்டிருந்தாங்க இங்கே. அப்படிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டே காணும். இப்போ ஜாக்கெட்டே போடுறதில்ல, ஏன்னா வாழ்க்கை மாறி போச்சு, வாழ்க்கை தரம் மாறி போச்சு. கேட்டால் வாஸ்துபடி சரியில்லையா, கை வைக்கிற சரியில்லைன்னு ஜாக்கெட் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி போச்சு. ஏன்னா அன்றைக்கி ஆரம்பத்தில் வந்து ஃபோன் கண்டுபிடிச்சா, ஏன்னா செங்கல் மாதிரி வச்சுட்டு பேசிக்கிருந்தாங்க அன்றைக்கி, ஹலோ அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அது ஃபோன் சின்னதாகி ப்ளூடூத்னு வந்துச்சு. அதை காதில் மாட்டியில் மாதிரி பைத்தியம் நல்லா இருக்கேன் மச்சான் எப்படி இருக்க அப்படின்ட்டு தனியாக பேசிக்கிருந்தேன். பார்க்குறேன் பயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் வந்துருச்சு அதே பெருசா. ஆனால் இப்போ எவனுமே பேசுகிறாள், எவனை பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குறுன்னு பேசுகிற படம். காலைல பஸ்ஸில் இறங்குனீங்கன்னா 60 பேர் பஸ்ஸில் உட்காந்து 60 பேர் ஃபோனை பார்த்துக்கிட்டே வருவான். அப்படியே பார்ப்பான், இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், பேசுகிற பாடம் காணும். பில்லு போயிடணும் பாய் மல்லாட்டி என்னன்னு தெரியல. ஏன்னா வாழ்க்கை மாறிக்கிட்டே வருது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இசைஞ்சு போனால் தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நாங்கள் தந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம எப்பயுமே நகைச்சுவை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்மளை மறந்துடுவாங்க. அப்படின்னா நம்ம சில நகைச்சுவையில் நாமளே மறந்துடும். அப்படியான சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலம்லாம் 2 மணிக்கு ஸ்கூல் பெல் அடித்தா பசங்க தான் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ எல்லாம் 2 மணிச்சுன்னா வாத்தியார் ஓடுறாங்க மிரண்டி. ஏன்னா வாத்தியாரும் சேர்ந்து ஓடுறது, அவ்வளோ பதறாங்க. ஏன்னா பையங்க அந்த மாதிரி குழப்புறது. அன்றைக்கி ஒரு ஸ்கூல் விட்டுது, 2 மணி பெல் அடிச்சோன்னா எல்லாம் பதறி ஓடுறாங்க, வாத்தியார் சேர்ந்து ஓடுறாரு. ஏன்னா இப்போ எல்லாம் காலம் வேகமாக போய்கிட்டு இருக்கு, பஸ்ஸில் எல்லாம் அப்பப்போ சீட் கிடச்சா தான் உண்டு. அப்படின்னு பசங்களுக்கு முன்னால் வாத்தியார் போயிட்டு ஏறி சீட் பிடிக்கிறது போனால் எல்லாம் அதுக்கு முன்னால் வாத்தியார் ஃபுட்பால் ஏறினா பசங்களாம் ஜன்னல் ஏறிப்பிட்டு இடம் பிடிச்சிடுறாங்க. இடம் பிடிச்சி எல்லாம் உட்காண்டாங்க, வாத்தியாருக்கு இடம் கிடைக்கல, நின்றுட்டே வந்தார். அவள் பக்கத்தில் உட்காந்து பெரியவர் பார்த்து சொல்கிறார், தம்பி இவரும் வாத்தியார் தானே? ஆமாம் சார். அவர் நின்றுட்டு வராரு, பெரிய மனுஷன், இடம் கொடுறா அப்படின்னு. சும்மா இருங்க சார், அவர் காலையில் எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? என்ன சொன்னார்? எவன் சொந்த காலில் நிற்கிறானோ அவன் தான் உருப்படுவான் அப்படின்னு அவர் அனுபவிக்கிட்டு அப்படி இருக்கான். அப்போ எந்த பாடத்தை எங்கே கொண்டு வந்து சொல்லிக்கிறான் பாருங்க. ஏன்னா விவரமாக இருக்காங்க. எனக்கு அப்படி தான் இன்னொரு வாத்தியார் போகிறார். அதே மாதிரி பஸ்ஸில் போய் இருக்கும்போது அவருக்கு சீட்டு கிடைக்கல, ரொம்ப நேரம் நின்றார். அவர் கிளாஸில் படிக்கிற பையன் ஒருத்தன் உட்காந்தே வந்தான். கொஞ்சம் தூரம் போனோன்னே சடார்னு எழுப்புனா. வாத்தியார் சொன்னார், தம்பி இரு பரவாயில்ல, மரியாதை இருக்கணும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு பேசாமல் இருந்தேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போனால் மறுபடியும் எழுப்புனா. இருடாப்பா இருடா மரியாதை அதில் இருக்கட்டும் சார் பேசாமல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு, மறுபடியும் எழுப்புனா. அட போங்க சார், நான் இறங்க வேண்டிய இடம் அங்கே வந்துருச்சு, என்ன இறங்க விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. உங்களுக்கு யார் மரியாதை கொடுத்துட்டு அப்படின்ட்டு அவன் ஒரு போக்கில் போய்க்கிருப்பாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து சின்னவங்க வந்து பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நகைச்சுவை அவங்க கூட தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு. அன்றைக்கி வந்தார் சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மக்களே நல்லா பார்த்துங்க, இன்றைக்கி நான் வரலாறு படித்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. காவேரி எங்கே ஓடுது அப்படின்னா, அது டெய்லி என் வீட்டு பக்கம் தான் சார் ஓடுது அப்படின்னா. ஆனால் அந்த காவேரி இல்லைடா, காவேரியை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னா. அதை போங்க சார், நானும் 15-20 நாளை பிக்கப் பண்ணுறேன், பிக்கப்பாகவே மாட்டிக்குது அப்படின்ட்டு இருக்கான். எந்த காவேரி கேட்டால் எந்த காவேரி சொல்ல முடியலடா உங்களால், ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்ட்டு சொன்னார். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் ஏன் தரையில் தூங்குது அப்படின்னு. அதெல்லாம் பாயில்லா பிராணி சார் அப்படின்ட்டு இருக்கான். நம்மளாம் பாயில்லா பிராணி கேள்விப்பட்டிருப்போம், அவன் பாயில்லா பிராணிக்கு வரான் பாருங்க எப்படின்னு அப்படின்ட்டு சட்டுன்னு அடிப்பாங்க. அன்னை கேட்டார், உங்களால் முடியலடா, கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்களா அப்படின்ட்டு. நல்லா கேட்டுக்கோங்க, ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாருமே கேட்குற கேள்வி தான், கோழி முன்னால் வந்ததா முட்டை முன்னால் வந்ததா அப்படின்ட்டு இருக்காரு. சார் கோழி தான் சார் அப்படின்னு இருக்கான். எப்படி அப்படின்னு, கோழி முன்னால் தான் சார் வரும், முட்டை தான் பின்னால் வரும்னு இருக்கான். யோசனை பாருங்க சார், எப்படி யோசிக்கிறான்னு பாருங்க. அப்படின்ட்டு மிரட்டு வாங்கி வாத்தியாரெலாம் வேணான்னு போயிடும். ஏன்டா அவங்க பாடம் நடத்துகிறோம், ஊரை விட்டே ஓடிடுவாங்க சில பேர். அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், என்ன பாடம் நடத்துகிறேன் நல்லா பாடம் நடத்திட்டு நல்லா தூங்கியிருக்கான். குரட்டை விட்டு தூங்குற ஒருத்தனை, டே அவன் எழுப்பு அப்படின்னு சட்டுன்னு எழுப்பியிருக்காங்க. திருக்குறள் யாரா எழுதுனது அப்படின்னு தெரியாது சார், நானா எழுதுல சார் அப்படின்னு இருக்கான். டே நீ வேற எழுதுவியாடா நீ அப்படின்ட்டு, இங்கே வா நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிட்டு அப்படின்னு இருக்காரு. அடுத்த நாள் கூப்பிட்டு வந்தேன் அப்பாவை கூட்டு. என்ன சார் புள்ள வளர்த்துருக்க, என்ன புள்ள வளர்த்துருக்க? நான் உயிர் போகிற பாடம் நடத்துகிறேன், திருக்குறள் யாருன்னு கேட்டால் அவன் எழுத தெரியும், நான் எழுதலை அப்படின்றான். சார் இவன் வீட்டிலே அப்படித்தான், செஞ்சுட்டு செய்யலாமா, இவன் அடிச்சு கேளுங்க அப்படின்னு இருக்காரு. அவன் எப்படி அப்பாவாக இருக்கலாம்? இந்த மாதிரி மனுஷங்களை வச்சுக்கிட்டு எப்படி சார் வாழ்க்கை நடத்துறது? அவன் மிரட்டு வாங்கி ஒரு நகைச்சுவைங்கிறது எல்லா இடமும் இருக்கும். பொதுவாக நம்ம ஒன்று சொல்கிறது, இந்த மட்டும் பொண்டாட்டியும் ஒன்று சார். எப்படி 2ஐயும் தலையில் தூக்கி வச்சா நம்ம வாழ்ந்துடலாம். எப்பயுமே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் பொண்டாட்டிங்கிறது காலையில் நான் வரும்போது இருக்குது. இது என்ன சொல்ல வந்தேன்னா, காலையில் வரும்போது பேப்பரில் நியூஸ் ஒன்று படித்தேன். சாப்பாடு சரியில்லை என்பதற்காக கணவனை பூரி கட்டையால் அடித்து கொன்ற மனைவி அப்படின்னு ஒரு வந்துச்சு. இப்போ மனுஷன் சாப்பிட்றதுக்கு கூட வாயை திறக்க பயமாக இருக்குது சார், அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்றைக்கு
வந்துச்சு வந்து உட்கார் வந்து சாப்பிட்டு என்னங்க ரசம் வைக்கவா சாம்பார் வைக்கவா நீ வை நான் அதுக்கு பேர் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா எது வச்சாலும் அப்படித்தான் இருக்கும், எது வச்சாலும் அப்படித்தான் இருக்கும். அப்போ அப்படிதான் அப்படியான சில சங்கடங்கள் நடக்கும். அன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. சார் எனக்கு உடம்பு முடியலை சார், எது சாப்பிட்டாலும் சரியில்லை அப்படின்னு நல்லா செக் பண்ணிவிட்டு, சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு மாதத்துக்கு உப்பு புளிப்பு காரம் இதுமாரி இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்காம நீங்கள் சாப்பிடுங்க. அட போங்க, கல்யாணம் கட்டினால தான் அப்படித்தான் சாப்பிட்றேன், நான் அப்படித்தான் சாப்பிட்றேன், இப்போ என்ன புதுசாக வேறு சாப்பிட்றது அப்படின்ட்டு அந்த மாதிரி வாழ்க்கை நடக்கும். ஏன்னா இந்த கல்யாணம் அப்படின்றது வந்து நிறைய விஷயம் சொல்கிறது. இந்த கோவிலில் போயிட்டு ஓம் சொல்கிறவனை விட வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட ஆம் சொல்கிறவனுக்கு நிறைய வரம் கிடைக்கும். அதனால் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கும். ஏன்னா வாழ்க்கையில் சில பேர் அப்படி தான் பேசிக்கிறது உண்டு. ரெண்டு அம்மா மாதிரி பேசிக்குது. ஆட எங்கே கல்யாணம் கட்டி இப்படி ஆகிப்போச்சு, என்னாச்சு அப்படின்னு. ஆட கொத்தனார கல்யாணம் கட்டினது பெரிய பிரச்சனை போச்சு, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. நான் எந்த தப்பு பண்ணாலும் அவன் வீடு கட்டி அடிக்கிறான், அவன் எந்த தப்பு பண்ணாலும் பூசி முழிக்கிறான் அப்படின்னுச்சு. அப்புறம் அவன் வேலையை அவன் செய்யத்தானே செய்வான், அவன் வேலையை செய்யத்தான் செய்வான். ஆட நீ வேற பரவாயில்ல, நான் அந்த ஃபயர் சர்வீஸில் வேலை செய்கிறவனை கல்யாணம் கட்டுறது எனக்கு பெரிய பாடா போச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னு, ஒரு அடுப்பை பற்ற வைக்கிற மாட்டிக்கலாம் பட்டு வந்து அமைச்சு போடுறான் ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் தொழில் அவன் அங்கே செய்யத்தான் வேணும், இல்லாட்டி கஷ்டம் அப்படின்னு. அது வேற டிராஃபிக் போலீஸை கல்யாணம் பண்ணது பெரிய கரைச்சலாக போச்சு அப்படின்னு. ஏங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு, எங்கள் வீட்டுக்கு வந்தால் எதை சொன்னாலும் ஓவர்ன்றான், சோறு போட்டால் ஓவருங்கிறான், நைட்டில் தூங்க போனால் ஓவருங்கிறான், எல்லாமே ஓவராக போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது சங்கடத்தை சொல்லிட்டு போகிறது. அது இன்னொன்று சொன்னிச்சு, இந்த சென்சார் போர்டில் வேலை செய்கிறவனை கல்யாணம் கட்டினது அது பெரிய பாடாக போச்சு பண்ணி. ஏங்க அப்படின்னு, வீட்டில் பெட்ரூமே வைக்க மாட்டேங்கிறா ஐயா அப்படின்ட்டு. அதுக்கு அப்படி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. வாழ்க்கை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அதை வந்து நாங்கள் அனுபவித்து எப்பொழுதும் தேடி சிரிப்புகளை மக்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பங்களை கோவிலாக்குவதை விட கோவில்களை குடும்பமாக்குங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்றும் சந்தோஷமாக இருக்கும். சிரியுங்கள், மற்றவர்களை சிரிக்க வையுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஏராளமான எங்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் உங்களை மகிழ்விப்பதற்காக. எனவே மீண்டும் ஒரு வாங்க போல நிகழ்ச்சியாக இன்னும் அற்புதமான நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் வந்திருந்தாலும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் நம்ம விஜய். ஸோ தனு வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க, விழுந்துலாம் சிரிச்சாங்க, கைகள்லாம் அடிபட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்கீங்க. கம்பேக் அப்படின்னா ஒரு இது வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு ஒரு ஏதாவது இருக்கணும் இல்லையா, அதனால ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா வரும்போதே ஆட வச்சாரு, நிறைய பேர் ஓட வச்சேன். நான் வந்து ஓட வைக்கணும், ஓட்டாங்க அந்த சீட்ல காமெடிக்கு மறுபடியும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. சரி கஷ்டப்பட்டு அமைச்சிருக்கீங்க, சந்தோஷம். நம்ம ஜட்ஜஸ் கேட்டலாம். நிலுக்ஷேகா ஜோக்ஸ் எல்லாம் அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு. அதை நீங்கள் கோர்த்து சொன்ன விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட இருந்து நாளுக்கு நாள் அந்த எப்பயுமே விஜய் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அந்த வகையில் உங்களை மறுபடியும் இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர் ஜி. விஜய்க்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவர் மலமலாண்டு அப்படி அருவிமாய் கொட்டிடும். அந்த ஒரு ஜோக் சொல்லும்போது எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது, என்ன சொல்லதானே வேணும். இல்லை நல்ல ஜோக்கா இருந்தா நல்ல ஜோக் தான். அதாவது இவர் சொன்னார், அவரை முடிச்ச சுட்டி இப்படி ஒரு வானொலி அறிவிப்பாளர் கல்யாணம் முடிச்சது தப்பா போச்சான், இரவுக்கு வந்தோன்னு சொல்ல நிகழ்ச்சியாக முடிவடைஞ்சதுன்னு தூங்குறாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அந்த ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ஒரு அந்த அவரோட பாடி லாங்குவேஜோட ஸ்லாங்கோடு ரொம்ப கடை ரொம்ப விளங்குதில்லை, எங்கேயுமே ஒரு தள்ளாட்டம் ஒன்றும் விளங்குதில்லை. சூப்பராக பண்ணுறீங்க. கடி ஜோக்குக்கு நீங்கள் தான் விஜய், சூப்பர். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இது வாங்க பழகலாம் சீசன் 2. ஓகே, நமக்கு பிரதான ஆன்சர் வழங்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ். இப்போ தான் சாப்பிட்டேன், செம்மையாக இருந்தது. ஒரிஜினல் ஜம்பு பீனட்ஸ்னா நம்ம ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் தான். எந்தோட கலப்படமும் இல்லை, நல்லா இருக்கிறதுனால வாய் அப்படியே லைட்டா நமங்குது. அடுத்ததா வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியா ஒரு 3-4 பர்ஃபார்மன்ஸுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கான கிஃப்ட் எல்லாம் எடுத்தவங்க. ஸோ எங்களுடைய பூராயம் டீம் தான் அடுத்ததான் வந்து இருக்கிற வந்து நம்ம ஜம்மு பீனட்ஸ் வழங்குற ஸ்கேன் ஜம்மு பீனட்ஸ் வழங்குற கிஃப்ட் ஹேம்பர்ஸும் இங்கே நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு நான் எப்படி வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு செட்டாக வந்திருக்காங்க. பேசிக்காக இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் தெம். இது வாங்கி 3 மாதம் ஆச்சு, இன்றைக்காவது போட்டு பார்க்கணும்னா என்ன போகுதுன்னு பார்ப்போம். என்னடா இது, எங்கடா ஒரு டிவி போட்டாலே இதுதான்
ஒழுங்கா பயர கூட வேடா வேலை செய். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில வாரங்களே ஆன திரைப்படம். படம் வந்து 10 மாதம் ஆச்சு. இப்பவும் இந்த வந்து ஓடிக்கொண்டிருக்கான். வேற வேலையே இல்லை வந்து. அண்ணா அண்ணா நில்லுடா அண்ணா அண்ணா டேய் நில்லுடா அண்ணா அண்ணா டேய் செத்துட்டியாடா எந்திரடா அண்ணா அண்ணா எந்திரடா ஒரே பொம்மையடா ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு பொம்புடி ஓடினா பார்க்கலாம். இது என்னப்பா பொம்மை? சி. Hey baby, I want something. வந்துட்டாங்க. காலையில எழும்பி பிஸ் அடிக்கிறாங்களோ இல்லையோ லிப்ட் கிஸ் அடிப்பாங்க. WW Championship, your Tina, வந்துட்டாங்க ஜட்டிய கொழுவி கொண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையை கடந்தாகணும். இந்த மலையை நான் கடக்கிறதுக்கு முதல் காலநிலை மாறிக்கொண்டு வருது. அதால் நான் இந்த இடம் போட்டு நான் இருக்க வேணும். இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு கிடைக்குதா பார்க்கலாம். இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு விருந்து கிடைச்சிருக்கு. இந்த தலையை அறுத்து போட்டு அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கு. உனக்கு அட்டையை தவிர வேற சாப்பாடே கிடைக்காது. வேலையே இல்லை. வீடு வாசல் இல்லையாடா அவனுக்கெல்லாம். ஒன்றும் இன்னும் காட்டில இருந்து என்ன பண்றாங்க? சனிக்கிழமை தோறும் தினமும் 9 மணிக்கு நடக்க தெரியலானாலும் நடந்தே சமாளிக்கிற தினந்தோறும் 9 மணி அளவில் உங்கள் வசந்தம் டிவியில் இது பாவாடையில் ஷாரம் மெர்தவரே ஷாரம் வராதீர்கள். வாங்க பழகலாம் சீசன் 2. இது கட்டாயம் பார்க்கணும். ஏண்டா எங்கட நாட்டு கலைஞர்கள் எங்கட ஊர் பசங்க எல்லாம் கலக்குறாங்கல்ல. வாங்க பழகலாம். கட்டாயம் பார்த்தேன். வணக்கம். கொக்கரகோ டிவியின் பப்பரப்பா செய்திகள். வாசிப்பவர் மொட்டை மாணிக்கம். செய்தி ஆசிரியர் புழுவு சுந்தரம். தலைப்பு செய்திகள். மொட்டை மாமாவுக்கும் மாமிக்கும் இடையில் சண்டை வளர்த்து மொட்டை மாமாவின் மண்டையில் காயம். வாழைப்பழ தோளில் சறுக்கி விமல் என்பவர் லண்டன் சென்றுள்ளார். குளவி கடித்து கிளவி மரணம். ராசப்பு என்பவர் கொக்கை தடியால் பிளேனை இழுத்து வீழ்த்தினார். நிரந்தர இருப்பிடங்கள் கோரி காக்கை சங்க உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். எமது விரிவான செய்திகள் தொடர்கின்றன. மொட்டை மாமாவுக்கும் மாமிக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டை எல்லை மீறி போனதால் மொட்டை மாமாவின் மண்ணையில் முட்டை பொறித்தார் மாமி. விமல் என்பவர் வாழைப்பழ தோளில் சறுக்கி லண்டன் சென்று கிண்ண சாதனை படைத்துள்ளார். இதனால் அவரது மனைவி அதிர்ச்சிக்குள்ளாகி கோமா நிலையில் மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விளக்கு வச்ச நேரத்தில் எனும் நாடகம் பார்த்து கொண்டிருந்த கண்மணி எனும் பெண்மணி கரண்ட் கட்டானதால் விளக்கு கொளுத்தி டிவி பார்த்தார். குளவி கடித்ததால் கொள்ளுப்பிட்டியைச் சேர்ந்த பொன்னாச்சி என்னும் கிளவி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். பாவம். ராசப்பு என்னும் ஐயா கொக்கை தடியால் குலையொடித்துக் கொண்டிருந்த போது வேலே பறந்து சென்ற பிளேனையும் கொக்கை தடியால் இழுத்து வீழ்த்தினார். இவரது அபார செயற்பாட்டினால் 100 எறும்புகளும் 200 கரையான்களும் படுகாயமடைந்துள்ளன. காக்கை தீவில் தங்களுக்கான நிரந்தர வீடுகளை அமைத்து தருமாக கோரி காக்கை சங்க உறுப்பினர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். இது தொடர்பாக காக்கை சங்க தலைவர் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், விளம்பரங்களை அடுத்து எமது செய்திகள் தொடரும். வடை பொரித்த எண்ணெய் உங்கள் தலைமுடி நரைக்க வேண்டுமா, வெளுவெளுக்க வேண்டுமா, மொட்டை பளவளக்க வேண்டுமா, முடி உதிர்ந்து மொட்டை பளவளக்க வேண்டுமா, உடனே நாடுங்கள் வடை பொரித்த எண்ணெய். ஜும்பரக்கா பட்படி உங்கள் பற்கள் மஞ்சளாகி காவியாகி கரை படிந்து துர்நாற்றம் வீச வேண்டுமா, உங்கள் சிரிப்பை கண்டு பலர் அஞ்சியோட வேண்டுமா,
உடனே நாடுங்கள் ஜும்பரக்கா பட்படி. நாட வேண்டிய இடம் மண்டையில் மயிரில்லாத மாணிக்கம், இலக்கம் 32, பல்லவராயன் வீதி, தகரடப்பா, ஒழுங்கை. மீண்டும் எமது செய்திகள் தொடர்கின்றன. சில்லாலை சிங்காரியின் ஒற்றை தலைமுடியை காணவில்லை, அதனை கண்டெடுத்து தருபவர்களுக்கு நூலில்லாத வேட்டியும் தும்பில்லாத தும்புத்தடியும் வழங்கப்படும். வெளிநாட்டு செய்திகள். ஈரானில் பூரான் கடித்து 200 பேர் மரணம். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து சென்ற இலங்கையைச் சேர்ந்த 28 சிட்டுக்குருவிகள் ஆஸ்திரேலிய அரசினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல். ஆக்களத்தான் குடிக்கிறாங்கடா, குருவியையும் குடிக்கிறாங்களப்பா. விளையாட்டு செய்திகள். யசோ வீசிய பந்து வீச்சில் பக்கத்து விட்டு தனுவின் மண்டை உடைந்து பரிதாபமான நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாவம். சச்சின் வீசிய பந்து கிச்சனுக்குள் எகரிப்பாய்ந்து கிச்சனுக்குள் என்ற பாட்டி மரணம். வானிலை அறிக்கை. நாளை மழை பெய்யும், பெய்யாது போகும். வெயில் அரிக்கும், எரிக்காது இருக்கும். கடலும் வானும் எப்போதும் நீளமாகவே இருக்கும். நாளைய தினம் காற்று பான் வைத்த இடங்களில் அதிகமாகவும் ஏசி வைத்த இடங்களில் குளிர் அதிகமாகவும் இருக்கும். இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெற்றன. எமது அடுத்த நேர செய்தி அறிக்கையை நாளை காலை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம். என்ன வேறு 3 மாதமாச்சு லீசிங் காட்டல, டிவி எடுத்து நீங்க ஞாபகம் இருக்கும் அண்ணா? இந்த மாதம் காட்டுறேன். இந்த கதை சரியா தம்பி? டிவி எதோ கொண்டு போ. நாளைக்கு மட்டும் 9 மணிக்கு வாங்க போல நிகழ்ச்சி பார்க்கணும். கொம்பனிக்கு வந்து கதை சேர்ந்து உண்டா பார்க்கலாம். அங்க வந்தா பார்க்கலாமே. வா வா, அங்க வந்தா பார்க்கலாம். காசு கட்டி போடுப்பேன். ஓகே, நம்ம பூரா டீம் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிரியேட்டிவான பெர்ஃபார்மன்ஸ், அது வித்தியாசமாக இருந்தது. செட்டெல்லாம் கொண்டு வந்து ப்ராப்ஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஆனால் அந்த கடைசியில் வந்து இந்த டிவியை லீஸ் கட்டாமல் தூக்கிட்டு போனது தான் ஒரு பஞ்சான ஒரு விஷயம். ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது லீசிங் கட்டில் ஏதாவது தூக்கிட்டு போனாங்க. இது 4-5 எபிசோட் வந்து லீசிங் மேட் வந்துட்டே இருக்கு. யார் வீட்டில் தான் டே உன் வீட்டில் தானே? எல்லார் வீட்டையும் தான் நடக்கும். ஓ, நம்ம எல்லா வீட்லேயும் அந்த விஷயம் நடந்துருக்கு. ஓகே, சூப்பர். கோட்டை லீசிங் தானே? கோட்டை லீசிங்கில் கொடுத்துட்டாங்க அப்படியே. நான் என் கை காசை போட்டு வாங்கியிருக்கேன்டா. சரி, ஓகே. நம்பாதீங்க. நிலுக்ஷேக்கா சொல்லுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய கான்செப்ட் வந்து ஆரம்பத்தில் பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் ஒரு ஆள் டிவி பார்த்துட்டு இருக்காரு, மற்ற எல்லாரும் பின்னாடி போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. தத்ரூபமாக வந்து அந்த நிகழ்ச்சி அது அந்த டைம் போகிறதே தெரியாமல் மாறி 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 அந்த டயலாக்ஸ் எல்லாம் பேசி ரொம்ப சூப்பராக கலக்கிட்டீங்க. என்ன சொல்ல முடியும்? இவ்வளவு டயலாக்ஸையும் மைண்டில் வச்சு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பின்னாடி எல்லாருமே பதுங்கி இருந்து ஒவ்வொருத்தராக எலும்பி ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற நேரம் எந்த தழும்பலும் தடுமாற்றமும் இல்லாமல் மாட்டி அங்கங்கே விழ பார்க்காம ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிலுக்ஷேக்கா ரொம்ப சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து மாஸ்டர் ஜி. பூரான் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சூப்பராக வித்தியாசமாக நிச்சயமாக பண்ணுவீங்க. இதுலேயும் கூட அழகாகவே பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. இருந்தாலும் ஒரு சில திருத்திக் கொள்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக செய்தி வாசிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அழகாக அந்த அங்கங்கே அந்த கிச்சன் அந்த கொஞ்சம் தடமாற்றம் இல்லாமல் அதையும் கொஞ்சம் நல்லா, இது வந்து உங்களோட குறை சொல்லலை, அது பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்க ஒவ்வொரு விஷுவல் வந்து போனது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது ஈரானில் வந்து பூரான் கடிச்சு செத்துன்னு, ஈரானில் வந்து யுத்தத்தில் சாகுற இடத்துல பூரான் இப்படி தான் கடிக்கின்றது புதிய கற்பனையாக இருந்தது. சூப்பர் ரொம்ப அழகாக பண்ணி அதில் வேறு இந்த லோகோ கொண்டு வந்து மாட்டிவிட்டீங்க பாருங்க, ஒரு செத்த குருவி வந்து சூப்பராக இருந்தது. டிவி பண்ணீங்க, இன்னும் நல்லா அழகாக பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணுவேன். நல்லா பண்ண அளவு சூப்பராக பண்ணீங்க, எந்த குறையும் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பண்ணால் நல்லா இருக்கும். வாழ்க்கை இன்றைய தினமும் உங்களுக்காக வந்து ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுடைய முயற்சிக்கான ஒரு பிரதிபலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய முயற்சியை விடாதீங்க. இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வாங்க பழகலாம் வியூவர்ஸ் எல்லாமே இன்னும் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் எங்களுடைய ஜட்ஜஸும் தான். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். பூரா எம்டிவி தொடர்ந்து அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக வந்து கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு எங்களுடைய பல குரல் மன்னன் நஜாத் இருக்கார். ஓகே, ஸோ வந்து நஜாத் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரீமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. புது வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கற்பதுக்கு மேலாம் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. வீட்டில இருந்து நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரா? இல்லை, பேசிக்லி வந்து கவுண்ட் பண்ணி வாய்ஸ் எப்படி வரும். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. சரி, லெட்ஸ் வெல்கம் ஹிம்.
வாராவாரம் சந்தோஷத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற வசந்தம் டிவியினுடைய நேயர் பெருமக்கள், வசந்த டிவி எழுதி கொண்டு அப்படியே நேயர் பெருமக்களையும் விழித்து கொண்டு அப்படியே ஜட்ஜஸ்கிட்ட போயிடலாம். சார் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே தான் சார் இருக்கேன். அப்படியே மேடம்கிட்ட கேட்டுடலாம். சௌக்கியமாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தால் நான் ஒன்று உங்கள் காசில். ஆஹா, நீங்கள் கடைசியாக கொடுப்பீங்க கிஃப்ட் இல்லை அதில். இன்றைக்கி வந்து வளமை போல் மிமிக்கு தான் பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தருடைய வாழ்க்கையை அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. சூப்பர். ஓகே, கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆளுங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து போகட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கான்செப்ட்னா, நம்ம மருதமுனையிலேருந்து ஒரு அங்கிள் வருவார், சித்திக் அங்கிள். அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறவர் வந்து ரொம்ப டார்ச்சரம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதால் அவரை தவிர்த்து அவருக்கு பதிலாக வேறு யாரையாவது எடுத்து பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுதான் இப்போ கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். என்ன கக்கிச்சம், என்ன கடவாட்டு, சே பிறந்ததில் இதான் கடவாட்டு. இது பார்த்தா அப்போ ப்ரோக்ராம் பண்ண வந்தால் கூட ஒரு மொட்டை தலை நிற்காப்பா அடுத்த பாடுறீங்க மனுஷன். சே அவனோட என்னோட ப்ரோக்ராம் பண்ணல, ஒரு குடும்பம் நடத்தையலாம் மனுஷி மேய்ச்சல இங்கே ஒரு பிடிச்சி மேய்ச்சல ஒரு அளவு இல்லை லொச்சில் தான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ண போனால் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் இல்லை. அவனை நீக்கி போட்டு எப்படியாவது வேறு யாரையாவது கூப்பிட்டு செய்ய முடியாமல் பார்க்கன். ஆறு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆறு பெஸ்ட்டாரு ஆறு நமக்கு ஏற்ற மாதிரி எதாவது இருக்காரு. பரவாயில்ல பாவம், நல்லா சிரிக்காரு. யாரு நீங்கள்? சார் நான் தான் சார். நான் தானே. யார் சார்? பைசா கேட்டோன்னே எல்லாருக்கும் தெரியும் மக்களே. கையை தட்டுங்க அப்படின்னா கையை எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியாரு. சார் என்ன சார் இப்போ ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆள் தேட்டிருக்கிறோம்னாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். அதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு டயலாக் கொடுத்தாரேன். அந்த டயலாக் நீங்கள் சரியாக பேசினீங்கன்னா நான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? சரி சார், என்ன சார் டயலாக்? பார்த்தீங்கன்னா பொம்பளையில் 3 விதம். ஒன்று வந்து ஜாத்தியம். ஜாத்தியம்னு என்ன தெரியுமா? தெரியாதா? நான் சொல்கிறேன் கேளுங்க. ஜாத்தியம் வேண்டாம், ஒரு பொம்பளையை பார்த்த உடனே அப்படியே சார் சரி எப்போ பார்த்தாலும் பொம்பளையை பார்த்தோன்னே கதவை சாத்திட்டு அஜய் இதுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாத்தியம் வேண்டாம், ஒரு பொம்பளையை பார்த்தோன்னே அப்படி கையெடுத்து கும்பிட்டு அப்படி நம்ம மேடம் மாதிரி, அது சாத்தியம். சரியா சார்? அது பார்த்தீங்கன்னா அடுத்தது பிரச்சோதகம்னா அது அபிராமி பிரச்சோதகம். அதுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சோதகம் சரியா? அதாவது பயானாகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது படிச்சிருக்காள் அவளை பார்த்து பயானதயம் அப்படி அப்படியானாக்கள் என்ன அடிக்க முடியல. அவரு குலோச்ச போட்டு எவராமே மடிச்சு அடிக்க போல மடிச்சு அவெல்லாம் பயானாகும். இதான் டயலாக். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு தான் நிகழ்ச்சி கிடைப்பேன். ஓகேவா சார்? என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் சார். ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு பொண்ணை பார்த்த உடனே தோல் இருக்கிற துண்டெடுத்து தரையில் போட்டுட்டு, தரையில் இருக்கிற துண்டெடுத்து தோலில் போட்டுட்டு, தோல் இருக்கிற துண்டெடுத்து தரையில் போட்டுட்டு, அப்படியே இருப்படி இருக்கிற துண்டெடுத்து என்ன இலை விட என்ன தலையில் ஓடி என்ன தலையில் ஓடி என்னது டயலாக் பேச்சு. அவனுக்கு பேச மாட்டேல, அவனுக்கு பேசிக்காம சார் எனக்கு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டா தான் சார் டயலாகே வரும். அதை தந்துருங்க. அப்படியா? இதாக வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னால், அதாவது ஒரு பொம்பளையை பார்த்த உடனே இங்கே வாங்க, என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் அடிக்கலாம் மாட்டீங்க வாங்க அப்படின்னு தோணிச்சுன்னா அது வந்து சாத்திகம். அதாவது நம்மளுடைய மார்க்கெட் உதாரணம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பொம்பளையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொழும்பு இல்லை, ஸ்ரீலங்கா இல்லை, ஒட்டுமொத்த உலகமே உன்னைய பார்த்து சிரிக்குது அப்படின்னு அது வந்து நம்ம அது அனுமாரியாக. அதான் பிரச்சோதகம். என்னது இது? யாரு இது? என்ன கேமரான்னு ஓடிட்டு இருக்கு? எந்த டிவி கேமரா நீங்க? அந்த டிவிக்கெல்லாம் நான் பதில் சொல்லுங்க அவசியம் இல்லை. அடுத்த டெலிவி சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணை பார்த்த உடனே என்னது ஒழுங்கா இப்போ பண்ண மாட்டீங்க, இப்போ கான்செப்ட் கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க, அப்படியே ஒழிச்சிட்டு இருக்கீங்க. கேட்டால் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா பயப்படுவேங்க, நஜாதோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயப்படுவேங்க. பாரதி கண்டை புதுமை பின்னாடிங்க. இது வந்து அபிராமிக்கு ஹாப்பி நியூ இயர். அதாவது பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அதாவது அனைவருக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். இவர் உங்களோட டயலாக் சொல்லிச்சுன்னா அபிராமியில் இது மார்க்கெட்டில் இருந்து தனுகு வரையும் கிட்டிட்டு இதில் சிரிப்பட்டு வராது. நீங்கள் போயிட்டு வாங்க, அப்படியே போக அடுத்தது யார் வர வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பொம்பளைங்க சமாச்சாரம்னா முதல்ல நீங்கள் என்ன தான் கூப்பிட்டுருக்கணும்.
பாருங்க வழுக்கத்துக்கு மட்டும் பாங்க இதுக்கு தௌபிக்க வருவா இல்லை அவர் வந்து பொம்பளை சமாச்சாரத்தை வீக்னஸ் நான் கூட கூப்பிட்டுறேன். அதாவது டைலாக்கு சொல்லலாம். பொம்பளைங்க மொத்தம் 3 விதம். ஒன்று சாத்வீகம், இன்னொன்று பிரச்சோதகம், இன்னொன்று பயானம். அதாவது சாத்வீகம்னா ஒரு பொண்ணை பார்த்த உடனே 2 கையையும் தூக்கி என்ன சொல்ல வர 2 கையை தூக்கி என்ன செய்ய போற? அப்படியெல்லாம் இல்லை. 2 கையையும் தூக்கி வணக்கம் போட்டோம்னா அது வந்து சாத்வீகம். அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே என்ன செய்ய போற? ஐயோ பார்த்த உடனே என்ன செய்வேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. நந்தகுமார் சேர பாருங்க, அவருக்கு அந்த மாதிரி மேட்டர்லாம் அப்படியே புரிஞ்சிடும். அதான் பயானம் பாருங்க. வேணாம் பார்த்து பக்கத்தில் உட்காருங்க. அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு வேலைக்கு ஒழுங்க சரி வரல. நீங்கள் டைலாக் ஒழுங்க சரிங்க அப்போ நடிப்பெல்லாம் தேவையில்ல டைலாக் சரி. அப்போ ஒரு பொண்ணை பார்த்த உடனே உடனே ஓடி போய் முருங்கை மரத்தில் ஏறி முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை இலை அப்படி எல்லாத்தையும் எடுத்து வதக்கி சண்டை எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா அதான் பயானம். இது ஒன்றும் சரிப்பட்டு வர்றது ஒருத்தர் சிரிக்கவே இல்லை வருது இல்லை. நீங்கள் வெளியோங்க அடுத்தது யார் வாங்க ஒன்றுமே சரி வருது இல்லை. என்ன கூப்பிட மாட்டேங்களா? உங்களை கூப்பிட மாட்டேன் சின்ன வார ஓரம் சரி போகிறேன். உங்களை கூப்பிட மாட்டேன். வாங்க இங்கே வாங்க. நான் என்ன சொல்லணும், இதுதான் டைலாக். இந்த டைலாக் சொல்லுங்க. டைலாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோயின் சரோஜா தானே? என்ன கன்ஃபியூஷன் தான் இது. படம் இல்லை, நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியாதா? இதில் வந்து அப்படியே நடிகை இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் டைலாகை மட்டும் பாருங்க. நல்ல ஆளாக இருப்பார் போல இருக்கு. நடிகை அவர் பார்த்துக்குவாரான், ஆனால் கான்செப்டை நான் பார்த்துக்கணுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கான்செப்டுக்கே போயிடுறேன் ஓகேவா? ஒரு பொம்பளையை பார்த்த உடனே ஐயோ தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பலன் போல தோணுல, அதுதான் சரோஜா தேவி. அது சரோஜா தேவி இல்லை, சாத்வீகம். ஓ மன்னிச்சுக்கோங்க. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே அதான் பயானம். அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே சாட்டை எடுத்து அடி பின்னல் போட தோணுது பாரு, அதுதான் பயானம். எது ஒரு பொண்ணு பார்த்துட்டு அடித்து பின்னுவில்லை என்ன சொல்லுவார்? என்னது இல்லை விட்டோம்னா நம்மக்கிட்ட அடித்து அப்படியே நம்மளையே அடித்து துவைச்சி போட்டு நம்ம கையில் ஜடை பூ பின்னு பொட்டில் வச்சு அப்படியே துவைப்பிடுவாங்க. அதான் சரிப்பட்டு வராது. அப்படியே கிளம்பிடுறேன். யாருமே சரியாக வரா இல்லை. இது பாப்பு யார் வர கிடச்சாரு? யாரோ ஒருத்தர் இருமிக்கிட்டு வரேன். தம்பி ஒரு டைலாக் ஒன்று சொல்ல போகிறேன். நீ எது ஏதாவது பண்ணு பாப்பா ஒன்று. இது இந்த மியூசிக் போட்டு நீங்கள் பேசுவீங்களா? மியூசிக்கை போட்டா நான் ரொம்ப நல்லா பேசுவேன். டைலாக் மட்டும் சொல்லிட்டு போங்க. பெண்கள்ல 3 விதம். தம்பி ஏன் சிரிக்கிறீங்க? சும்மா டைலாக் பேசுங்க. சில் ஜங் சக். தம்பி இதுக்கு மேலே நீங்கள் பேசுறீங்களா? ரொம்ப வம்பா போயிடும். உங்களை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் பேசுகிறேன் என்ன மடிச்சு கும்பிடுவா. இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம தௌபிக்கு எவ்வளோ பரவாயில்ல. நான் தௌபிக்கு கோல் பண்ணி அவனே செட் பண்ணிட்டேன். தௌபிக் ஓகே, நம்ம நஜாத் வந்து ஒரு சூப்பராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய பேர் ஹரஹர மாதேவின்னு சொன்னோம் டக்குன்னு மார்கரெட் எழுப்பி கையெல்லாம் தட்டுறாங்க. நிறைய பார்த்துருக்கீங்க தானே? இல்லை கேட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா? அதுதான் இப்போல்லாம் யூடியூப்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப். ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள். நஜாத்தை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குன்னு ஒரு தனி இடம், தனி பேரெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பொறுத்து இப்போ 50 எபிசோடில் வந்து நஜாத்கிட்ட இன்னும் எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி பண்ண விஷயத்தில் வந்து புதிய கன்செப்டாக இருந்து தௌபிக்கும் இவருன்றது. ஆனால் இன்னும் கொஞ்சம் புதுசாக இன்னும் புதிய வயசுகள் இன்னும் நிறைய விஷயங்களை நஜாத்துக்கு பண்ண முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் உழைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குறை சொல்ல வேண்டியதில்லை. எந்த வயசை பண்ணாலும் அது நீட்டாக பண்ணுறீங்க. விஜயகாந்த் அது எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. நந்தானே சொன்ன மாதிரியே நஜாப்ட நான் இதையும் விட இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். இல்லை நீங்கள் செய்தது ஒன்றும் குறை சொல்லலை. நஜாப் வந்தால் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு லெவல் நான் இன்றைக்கி எதிர்பார்த்தேன். அது இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. மற்றது சித்திக் வாய்ஸ் பேசுகிற நேரம் அதில் அதனுடைய வார்த்தைகள் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது புரிய மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு புரியலையோ தெரியலை. மேடம் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா சித்திகாங்களுக்கு சொல்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் அது நீங்கள் சித்திக்னு சொன்னாலும் பரவாயில்ல, சித்திக் அங்கிள்னு சொல்லக்கூடாது. அவரை வயசில் அவருக்கு ஒரு 23 கொடுறான். தம்பி வெயிட் பண்ணுங்க. இல்லை ஆனால் சித்திக்கு
அந்த மாடுலேஷன் எல்லாம் சிந்திக்கும்போது நல்லா இருக்கு சூப்பர். அந்த வாய்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு அந்த டோன் வந்து ரொம்ப கச்சிதமாக நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் பேசுகிற நேரம் தெளிவாக இருக்கும். அது என்னன்றது நமக்கு புரியும். ஆனால் இது வந்து ஒரு டேலண்ட் தான் நீங்கள் பண்ணுறது. ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்பீடாக யாராலையும் பேசலை. நீங்கள் கடன்னு பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது எனக்கு புரியும். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதா இல்லையா. இன்றைய தினம் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய ஜட்ஜஸை வந்து நாங்கள் அழைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம். ஓகே, நம்ம ஜட்ஜஸ் நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க இப்போ. ஸோ இன்னைக்கு 2 சூப்பரான பரிசு காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வழங்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக், இன்னொன்று ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் வழங்கும் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கான விருது. ஸோ இந்த 2 ப்ரைஸ் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிலுக்ஷி மேம் நீங்கள் சொல்லுங்கள். மாஸ்டர் சொல்லுவார். 2 பேர் இதில் சண்டை போட வேணாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன என்ன நான் சொன்னேன் பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் சொல்ல போகிறேன். நிலுக்ஷி மேம் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் இருந்தது பெர்ஃபார்மன்ஸஸ்? அதான் இப்போ நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே போகிற ஒரு நிகழ்ச்சினா வாங்க பழகலாம் நிகழ்ச்சி தான். அதுவும் சீசன் 2 வந்து பெஸ்ட் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. சூப்பர். ஓகே, நந்தா மாஸ்டர் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது 50 100 தாண்டும். அது வந்து சொல்லி விடாக்குன்னா சூப்பர். 50 ஏக்கமே தாண்டி 50 தாண்டி 500 மட்டும் போன்னு சொல்கிறேன். இல்லை, அவர் உங்களுக்கு சொல்கிறார். எனக்கு 50 தாண்டி போயிடுது. வயசுல சொன்னதுக்காக நீங்க ஒன்றும் அப்படி நம்ப போவேன். அது இல்லை, நீங்கள் அங்கே நின்று பேசலாம். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுன்னு சொல்லுங்க மாஸ்டர். ஓ, எந்த டவுட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து டிஸ்கோ ராஜா. ஓகே, சூப்பர். உலகை அசைக்க வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வழங்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் யாருக்கு போகுது இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கோ ராஜா டீமுக்கு தான் வாழ்த்துக்கள். இந்த ஜம்போ பீனட்டை சாப்பிட்டு சரி கொஞ்சம் உயரமாக போங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் வழங்குற சூப்பரான நம்ம கிஃப்ட் ஹேம்பர் யாருக்கு போகுது மேம்? அது வந்து இந்த முறை ரொம்ப சூப்பராக பண்ணின நம்ம விஜய் சாருக்கு போகுது. ஓகே, இரண்டாவது பரிசு எங்களுடைய விஜய்க்கு போகுது. ஸோ விஜய்க்கு யார் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பளப்பிடி மற்றும் கல்முனையில் அமைந்துள்ள ஈஸ்டார் ஹேண்ட்லூம்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்காங்க. அது அவங்க லைட்டாக மறந்துட்டாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு சூப்பராக வந்து நம்ம ஈஸ்டார் ஹேண்ட்லூம். ஓகே, ஸோ வந்து எல்லா எபிசோட்லேயும் வந்து கடைசியில் டான்ஸ் ஆட சொன்னால் ஓபி அடிக்கிற நம்ம அக்கா நிலுக்ஷி உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க. கை இழுத்துலாம் வரணும். ஓகே, ஏற்ற மாதிரியான யாரையாவது கூப்பிட்டு நான் சரி வர மாட்டேன். ஏற்ற மாதிரினா இது வந்து டிஸ்கோ ராஜாக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, கம் இட்ஸ் ஓகே. ஓகே, இது எப்படின்னா யூ ஈட் ஜம்பு பீனட்ஸ் திஸ் உலகை அசைக்க வைக்கும் இடுப்பு ஸ்டைல். ஓகே, உலகை அசைக்க வைக்கும் சுவை. இதுக்கு தான் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன கூப்பிட்டோம் டக்குன்னு வந்துட்டாங்க. சரி, ஓகே, கையை இப்படி வச்சுக்கிறோம் நம்ம. என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? திஸ் ஹேண்ட்ஸ் ஆர் டாப்ஸ். ரொம்ப ஓகேல, சாரி. பரவாயில்ல, இல்ல அது நான் பார்த்துக்கிறேன். கையை இப்படி வச்சுக்கோமா. திஸ் லைக் அடிப்பாம் இந்த குழாய் கிணறு லைக் திஸ். ஓகே, திஸ் நான் மாத்திட்டேன். இந்த கையை தான் கேக்குறேன். அவங்க பா அந்த கையில ஏதோ முடியல போல இருக்குது. பாட்டு போடுங்க. இப்படி நின்னுங்க. மீண்டும் இதே போல அடுத்த வாரம் நாங்க உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனு அண்ட் யாஷோ. இது வாங்க பழகலாம் சீசன் 2 பிரதான அனுசரணையாளர் உலகை அசைக்க வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ்.
தங்கமே மெல்லம பாரடி செத்துக்கிட்டு போவேன்